நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் உங்கள்ட்ட இருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பறிக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா. ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்க தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் பறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த டேஸ்ட் யார் காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா? சரிங்க. வேற என்ன? அமாவாசைங்க. போய் அந்த கோயில் கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நெகு நெகுன்னு சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். சரி. எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அண்ணோ, இவர் ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா? சரிங்க. இன்னும் நிலவரம் போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய். இந்த இப்படி ஆட இந்த கருவத்துக்கு ஏழை போடப்ப வரணுங்க. அப்புறம் என்ன திடுதிப்பு நம்மளை வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஆட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே வெள்ளக்காரன் பேரெல்லாம், ஆமாங்க. அதெல்லாம் எழுதி கொடுத்துரு. சரி. பொழுதோட மீட்டிங்ல பேசி நான் கைதட்டல் வாங்கிக்கிறேன்.